புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பொதுமக்களுக்கு கடற்கரையில் என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் எவ்வளவு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழு விவரங்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை அமைதியாகவும் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 70,000 காவல்துறையினர் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அது மட்டுமின்றி சென்னையில் மொத்தம் 9,000 போலீசார் இது தொடர்பாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, பாலவாக்கம், திருவான்மியூர் உள்ளிட்ட கடற்கரையில் பலத்த போலீஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இன்று இரவு முதல் நாளை வரை இந்த கடல் நீரில் இறங்கி குளிப்பதற்காக பொதுமக்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக வேலி தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி இங்கு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக வாட்ச் டவர் அமைக்கப்பட்டு மேலிருந்து பைனாகுலர் மூலமாக தொடர்ச்சியாக எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்காக போலீசார் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த இரவு நேரத்தில் இங்குதான் புத்தாண்டு கொண்டாட்டத்தை மிகவும் சிறப்பாக பொதுமக்கள் கொண்டாடுவார்கள் என்பதால இந்த டிஜிபி அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய மணிகுண்டில் பலத்த அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக சென்னை மாநகராட்சி துணை ஆணையர், வட்டார துணை ஆணையர் பிரவீன் அவர்கள் சம்பவ இடத்தில் பார்வையிடப்பட்டு எந்த விதமான அலங்காரம் செய்யப்பட்டது, எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களும் ஆய்வு மேற்கொண்டு சென்றார். இது மட்டுமின்றி இங்கு இந்த காமராஜர் சாலை முழுவதும் இன்று இரவு முதல் நாளை வரை மூடப்படும். இந்த காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய சாலைகளில் வாகன பார்க்கிங் ஆனது வசதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு இங்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் மேம்பாலங்களும் அனைத்து மேம்பாலங்களும் இரவு முழுவதும் மூடப்படும் என சென்னை காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த இரவு நேரங்களில் பயன்படுத்தி இந்த பைக் வீலிங் உள்ளிட்ட சாகச பந்தயங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிப்பதற்காக 30 வாகன தணிக்கை குழுவினர் நியமிக்கப்பட்டு இதற்காக தொடர்ச்சியாக ரோந்து வாகனங்களில் ஈடுபட இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பிற்காக அனைத்து தேவாலயங்கள் மற்றும் பெசன்ட் நகர் என அனைத்து தேவாலயங்களிலும் வாயிலே போலீசார் தொடர்ச்சியாக கூடுதலாக அமைக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள். மேலும் சென்னை முழுவதும் இந்த இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எந்த விதமான பட்டாசுகளும் வெடிக்கக்கூடாது எனவும் சென்னை காவல்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டை மிகவும் அமைதியாகவும் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் தடுப்பதற்காக சென்னை காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை தரப்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.